மக்கள்கிட்ட எப்படி நெருங்க போறாரு. இப்போ கொஞ்சம் அவருடைய நடவடிக்கை நல்லா தான் இருந்தது. மறுபடியும் ஏதோ ஷூட்டிங் போயிட்டார். அந்த மாதிரி விட்டு விட்டெல்லாம் பண்ணணும். அரசியல் துவங்கியாச்சுன்னா கண்டினியூஸா. இதுக்கு இடையில உதயநிதி ஸ்டாலின் ஒரு பவர்ஃபுல் லீடர் இப்போ ரெடி ஆயிட்டார். விஜயுடைய தொண்டர்கள் இனிதான் அரசியல் கத்துக்கணும். அந்த திமுகவில் இருக்க உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டர்கள் பயிற்சி பெற்றவர்கள். விஜய் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவோடு வராது. இப்போதைக்கு அவருக்கு ஒரு 10% ஓட்டு இருக்கு. விஜய் வந்துட்டு இப்போ முழுக்க முழுக்க அரசியல்ல இறங்கிட்டாரு. ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் எடுபடும் நினைக்கிறீங்களா? அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து இருக்கணும். அவர் வகுக்கிற கொள்கையில அதை சொல்லியிருக்காரு. அவர் எந்தெந்த தலைவரெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், எந்த தலைவர்களின் கொள்கை வழி நடக்கிறேன், இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு ஒரு லைட்டா ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டு வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி செயல்படுத்த போறாரு, மக்கள்கிட்ட எப்படி நெருங்க போறாரு. இப்போ கொஞ்சம் அவருடைய நடவடிக்கை நல்லா தான் இருந்தது. மறுபடியும் ஏதோ ஷூட்டிங் போயிட்டாரு. அந்த மாதிரி விட்டு விட்டெல்லாம் பண்ணணும். அரசியல் துவங்கியாச்சுன்னா கண்டினியூஸா ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும், நல்லவைகளை ஆதரிக்கணும். மத்திய அரசு ஏதாவது தவறு செய்தா சுட்டி காட்டணும், போல்டா போராடணும், அறிக்கை விடணும், உண்ணாவிரதம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட நிற்கும். பட் இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பழிவாங்க சில மத்திய அரசே வச்சுங்க, ஏதோ ஒரு கட்சி அலையன்ஸ் கூப்பிடுவாங்க. இவர் போகலைன்னா இவர் மேலே கேஸ் போடுவாங்க ஆளுங்கட்சி. ஏற்கனவே நெய்வேலியிலேருந்து இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி கொண்டாந்து இருக்காங்க முன்னால. அந்த மாதிரி எல்லாம் பழிவாங்க நடக்கும் அரசியல்ல பொதுவாக. இதெல்லாம் தாங்கணும், சிறைச்சாலை செல்லணும். ஏன்னா தலைவர் ஆகிட்டா ஏதாவது ஒரு வழக்கு, பொய் வழக்கோ மெய் வழக்கோ போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அப்போ அதுக்கு போக தயார். பல சோதனைகள் இருக்கு. பட் இறங்கிட்டார், வந்துட்டார், ஃபுல்லாக இறங்கிட்டார். இந்த படத்தை முடிச்சிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆவார். ஆனால் அவர் யாரோட கூட்டம் சேர போகிறாரு அன்றைக்கி அறிவிக்கும் போதே நான் 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு குண்டை போடுறேன், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பிற கட்சிகளுக்கும் பங்கு கொடுக்குறேன்ட்டார். அப்போ கூட்டணி அமைச்சு போட்டியிட தயார். அப்படி 2 விதமா, ஒன்று 234 தொகுதியிலும் போட்டிடுவேன், அப்புறம் மற்ற கட்சி வந்தாலும் சேர்த்துக்குவேன். அது ஒரு குழப்பமான இது. ஆனால் இப்போ அவர் தனித்து நின்று அவருடைய செல்வாக்கு என்ன, மக்கள் அவரை எப்படி ஆதரிக்கிறாங்க, அவருக்குரிய ஓட்டு எவ்வளோ. இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, ஏராளமான இளைஞர் இருக்காங்க. அவங்கள ஒழுங்காக வழிநடத்தணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் அவர் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். அது மக்கள் கையில் இருக்குது. இதுக்கு இடையில உதயநிதி ஸ்டாலின் ஒரு பவர்ஃபுல் லீடர் இப்போ ரெடி ஆகிட்டார். அரசியலில் வேகமாக வர்றார், துணை முதலமைச்சராக வர்றார், அரசு பணிகளை கவனிக்கிறார், மக்கள் நல உதவிகளை செய்கிறார். அவர்கிட்டயே இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க. திமுக இளைஞர்கள் பவர்ஃபுல். விஜயுடைய தொண்டர்கள் இனிதான் அரசியல் கற்றுக்கணும், பயிற்சி பெறணும். அந்த திமுகவில் இருக்க உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டர்கள் பயிற்சி பெற்றவர்கள், பல தேர்தலை சந்திச்சவங்க, வெற்றியும் பார்த்தாங்க, தோல்வியும் பார்த்தாங்க. ஆக இப்போ அனுபவம் மிக்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு பூரா 3 எலெக்ஷன் போயிட்டார். இப்போ இனிமேல் இவர் ஆரம்பிக்கணும். அதனால இவருடைய வெற்றியோ தோல்வியோ இவர் மக்கள்கிட்ட எப்படி நடக்காரு, என்ன கொள்கை சொல்றாரு, அந்த கொள்கையை எப்படி நிறைவேற்ற போறாரு என்பதை வச்சு தான் மக்கள் ஆதரிப்பாங்க. அதனால ஆட்சி அமைப்பார். இப்போதைக்கு அவருக்கு ஒரு 10% ஓட்டு இருக்கு. வர்ற கூட்டத்தை பார்த்தா லேடிஸு இளைஞர்கள் எல்லாம் 10-12% ஓட்டு இருக்கும். மீதி இனி அலையும் சேராது. இதெல்லாம் வச்சு தான் அவருடைய எதிர்காலம் என்ன என்பது. ஆனால் 26 ஆட்சிக்கு முடியாது. அது திமுக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி இருக்க பவர்ஃபுல் கூட்டணி, கொள்கை கூட்டணி, எங்கேயுமே விரிசலாங்க. அதனால அந்த பவர்ஃபுல் கூட்டணி இருக்கு. இவர் இனி கூட்டமைப்பா தனியாக இருந்தால் முடிவு பண்ணணும். அதனால இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கணிக்க முடியும். விஜய் அரசியலுக்கு எதிரி உதயநிதி ஸ்டாலினா இருப்பாரா அப்படின்னு கேட்குறேன். தடையில்லை, உதயநிதி நீ பவர்ஃபுல்லாக திமுகவில் இருக்கார்.
துணை முதல்வராக இருக்கார். இப்போ அவர் எதிர்க்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவரும் சினிமாவில் இருந்தவர், அவர் ஹீரோவாக இருந்தவர். இவர் அரசியலில் பெரிய ஹீரோ, அவர் சினிமாவில் இருந்து வந்த ஹீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்னா 2 பேருக்கு தான் வருங்காலம் பவர்ஃபுல்லாக இருக்கு. அதில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வந்தேன். உதயநிதியை பவர்ஃபுல் அனுபவமிக்க ஒரு தலைவர் ஆகிட்டார் வச்சுங்களா. அதை சொல்ல வந்தேன். ஸ்ட்ராங்காக இருக்கார் உதயநிதி, அவரை எதிர்த்து அவர் போராடணும். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கூட்டணி வந்து ஏடிஎம்கேவோட வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஜய் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த வதந்தியை பரப்பியிருப்பா? இல்லைம்மா, அவர் வரும்போதே முதலமைச்சர் கனவோட வராரு. விஜய் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவோட வராரு. ஏடிஎம்கேல எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக போராடிட்டு இருக்கார். இவங்க 2 பேரும் அலைன்ஸ் வச்சா யார் முதலமைச்சர்? இவர் முதல்ல நிரூபிக்கணும், இவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நிரூபிக்கணும் விஜய். அதனால அந்த 2 கட்சியும் அலைன்ஸ் வரும்ன்றது நம்பிக்கை இல்லை. இவர் தனியாக சில கட்சிகளை கூட்டணி சேர்த்து போட்டியிடலாம். ஏடிஎம்கேவோட சேர வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேவோட சேர்ந்தா என்ன சீட்டு கிடைக்கும், யார் முதலமைச்சர், பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதனால அது போக போக தான் தெரியும். இப்போ விஜய் அரசியல் பற்றி பேசியாச்சு. இப்போ விஜய் வந்துட்டு வந்து சினிமா விட்டு ரெடியாக இது கடைசி படம் விலகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போ விஜய் விலகிட்டாரு அப்படின்னா, விஜய் வந்துட்டு இப்போ கோட் படத்தில் எஸ்கேயிடம் வந்து அந்த கன்னு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க சிவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சமீபத்தில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்லேயோ எதுலேயும் கூட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு, கன்னு வாங்கிட்டார்ல எஸ்கேவோட படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ விஜய் திரையுலகை விட்டு அரசியலுக்கு போனதால அது ஒரு வெற்றியிட மாதிரி. அந்த ஹீரோ இடம் காலி. அதுக்கு இப்போ சிவகார்த்திகேயன் அமரன் படம் வேற பிரமாதமாக போயிருக்கு. விஜய் ரசிகர்களை சேர்ந்து தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள விஜய்க்கு அவருக்குள்ள ஒரு நல்ல தொடர்பு, நட்பு இருக்கு. விஜய் நம்முடைய சிவகார்த்திகேயன் வரணும்னு விஜயும் விரும்புவார். அதனால இப்போ இருக்கிற விஜய் சேதுபதியும் வரலாம். விஜய் சேதுபதி இப்போ அவர் வந்து தெலுங்கு, ஹிந்தி அப்படி போறார். அதை விட்டுட்டு மகாராஜா நல்லா ஓடிச்சு. அவர் தமிழில் ஹீரோவை மட்டும் பண்ணாருன்னா அவரும் ஒரு இடத்துக்கு வரலாம். விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகேயனும், அஜித் இடத்துக்கு விஜய் சேதுபதியும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் ஹீரோக்கள் இருக்காங்க. இருந்தால் கூட இப்போதைக்கு விஜய் இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரசிகர்களும் பரண்டிட்டாங்க, மாறி படம் பார்க்குறாங்க, நல்லா போயிட்டுருக்கு படம். அதுக்கு விஜய் ரசிகர்களும் ஒரு காரணம்.